முருகாச்சரணம் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி முக்கியமான ஒரு காணொளி. என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்னு கூட சொல்லலாம். அருணகிரிநாத சுவாமி பெருமான் பயணித்த ஸ்தலங்களை நோக்கி எனது பயணம் இருக்க போகுது. முதல் பயணம் எமது குருநாதர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஆட்கொள்ளப்பட்ட திருப்புகழ். இந்த வேல்மாறல் மகாபந்திரம் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்த ஒரு திருப்புகழ். அந்த திருப்புகழ் பாடப்பெற்ற ஸ்தலத்துக்கு தான் இப்போ முதல் பயணம் போகிறோம். எங்கே அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் நன்னிலத்துக்கு அருகாமையில் உள்ள திருச்செங்காட்டாங்குடி அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துக்கு தான் நமது பயணம் போக போகிறோம். மணி இப்போ கரெக்டாக 2 மணிக்கிட்ட ஆகும் போது அது எப்படி இருக்குது, இந்த ஸ்தலம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அற்புதமான ஸ்தலம். நான் பல முறை போயிருக்கேன். சரி, இந்த காணொலி வாயில அவங்கள்ட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. போகக்கூடிய அந்த கிராமங்கள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். முழுமையாக பாருங்கள். இல்லை பல ரகசியங்கள் சொல்லப்பட இருக்குது. அற்புதமான ஒரு ஸ்தலம், என்னை ரொம்ப ஆட்கொண்ட ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் ஏற்பட்ட மன நிறைவு எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கல. எம்பெருமான் கிட்ட அங்கே உட்காந்து அந்த திருப்புகழ் பாடி நமக்கு உள்ளே ஏற்படக்கூடிய அந்த மன நிறைவு அது வேறு எந்த இடத்துலையுமே எனக்கு கிடைக்காது. அதனால் நான் அடிக்கடி அந்த ஸ்தலத்துக்கு போவேன். இன்றைக்கி அதை சொல்லி ஒரு காணொலியாக பதிவு பண்ணுமே அப்படின்ட்டு தான் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு இந்த காணொலியை பதிவு பண்ணுற அற்புதமான ஒரு ஸ்தலம். வாங்க போகலாம். நம்ம இருப்பிடத்துலேருந்து ஒரு 1 ஹவர் காட்டுது. கிளம்பிட்டோம். இந்த பாதைகளில் 3 பாதை காட்டுது. இப்போ நாகப்பட்டினத்தின் வழியாக தான் நம்ம போகணும். அந்த பாதை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. போகிற வழியில் காரைக்கால் பகுதியில் ஃப்ரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட நீர்த்தேக்கம். அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு பழமையான ஒரு தேநீர் கடை, ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்கள். சுத்தமான பசும்பால் கிடைக்கும். அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த கிராமத்து பாதை இந்த வழியாக தான் நம்ம போக வேணும். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். 2 பக்கங்களும் வயல்வெளிகள் எல்லாம் வறட்சியாக இருக்குது. தண்ணீர் இல்லாமல் வயல்கள் எல்லாம் வறட்சியான பகுதி இருக்குது. தூரத்தில் ஒரு கோவில் தெரியுது. பசுபதீஸ்வரர் ஆலயம், திருநீலகண்டர் அவதரித்த ஸ்தலம். ரொம்ப அற்புதமான நாயன்மார்களால் போற்றப்பட்ட ஒரு ஆலயம். தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது. அதோடைய ராஜகோபுரத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம். வாய்ப்பு இருந்தால் வரும்போது பார்க்கலாம். அப்படியே இந்த எம்பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் யாருமே இல்லை. தனிமையாக ஒரு பயணம், இயற்கையோட ஒரு அற்புதமான ஒரு பயணம். எந்த விதமான வாகன நெரிசலும் இல்லாமல் அப்படியே பயணம் மேற்கொண்டோம். குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டோம். நன்னிலம் போகிற பாதைன்னு காட்டுது, ஆண்டிப்பந்தல்னு. இது கிராமத்து வழியாக போகிற பாதையை தான் நம்ம எப்போதும் தேர்ந்தெடுப்போம். கிராமத்து பாதைகளில் நமது பயணம் தொடங்குனுச்சு. அப்படியே கிராமத்து வழியாக போகிற இடத்துல ஒரு வயல்வெளி, நெற்கதிர் அப்படியே வந்திருக்கு. அந்த இடத்துல வெறும் காலோடு நடக்கும்போது, இந்த மாதிரியான இடங்களில் வெறும் காலோடு நடக்கும்போது நமக்கு இந்த பிராண சக்தி, இந்த நிலத்தோட பிராணன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அதுவும் நெற்கதிர் வந்திருக்கும் போது இந்த நிலத்துக்குன்னு ஒரு அபீர சக்தி இருக்குது. இந்த பிராணசக்தி பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இந்த நிலத்தோட பிராணம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நெற்கதிரெலாம் எப்படி அற்புதமாக விளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே மனசுக்கு ஒரு பேரானந்த நிலை. அதுவும் ஒரு தெய்வீகமான ஒரு ஸ்தலத்துக்கு போகும்போது, இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்து போகும்போது அது மேலும் அந்த பயணத்தை ஒரு மெருகூட்டும். அப்படி இந்த வயல்வெளியில் நடந்து போகும்போது இனம் புரியாத எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இயற்கையோட ஒன்றோடு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எல்லா பகுதியிலும் இப்படி இந்த கோடை காலத்திலும் சில பகுதிகளில் பசுமை இருக்குது. சுற்றி தென்னந்தோப்பு, வாழை மரங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. இந்த இருபுறங்களும் பாருங்கள், சாலையில் பசுமையாக இருக்குது பாருங்கள். அது சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த மாதிரி தன்மை இருக்கும். அது திருச்செங்காட்டாங்குடியில் இந்த தன்மை இருக்குது. அப்படியே இதை பார்த்துக்கிட்டே அப்படியே பயணம் மேற்கொள்கிறோம். பயணம் போகிற வழியில் நிறைய இடங்களில் இங்கே பஸ்ஸு பேருந்து வசதிகள் கிடையாது. சகோதரிகள்லாம் நடந்து போகிறாங்க. அப்படியே இந்த ட்ராவல் என்னத்தை தான் நம்ம காரில் விலை உயர்ந்த காரில் பயணப்பட்டாலும் இதே போல் இயற்கையோட ஒன்றோடு கலந்து இந்த தென்றல் காற்று நம்ம மேலே வீசும்போது அது கொடுக்கக்கூடிய அந்த பிராணசக்தியும் அந்த ஆனந்தத்தை பரவசத்தையும் அனுபவித்து கொண்டே போகிறதுங்கிறது தனி சிறப்பு. கோயில் இருக்கிற பகுதிக்கிட்ட வந்துட்டோம். உத்திராபதீஸ்வரர் ஆலயம் திருக்கோயில் போட்டிருக்கோம் பாருங்கள். திருச்செங்காட்டாங்குடி ஊராட்சி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலோட ராஜகோபுர பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப அற்புதமான பழமையான ஸ்தலம். இது ஒரு ஏறத்தாழ ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்தலமாக இருக்கும். ஏன்னா இது சித்த முறையில் கட்டியிருக்காங்க. இதற்கு எப்படி தாயாரோட சன்னதி,
ஏன் சித்த முறையில் கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த கொடிமர பகுதியில் தண்ணீர் நிற்கும், தல புராணம் இருக்குது. இது கோயிலோட பதாகை. குருநாதருடைய திருப்புகழ், திருச்செங்கோட்டான் திருப்புகழை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கோயில் திறக்கலை. அதுக்கப்புறம் கோயில் திறந்தாங்க. கோயில் திறந்தோடனே கோயில் பகுதி உள்பகுதிக்கு போனோம். ஒரு பேரமைதி. கஜமா அசுரனை வதம் பண்ணுறார் விநாயகப் பெருமான். பல்வேறு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலம். இந்த இடத்துல தலை விருட்சம் ரொம்ப சிறப்பு. பல நூற்றாண்டு காலமாக இந்த இடத்துல இருக்கிறதா புராணம். ஒரு பந்தல் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பந்தல் மாதிரி அதோட தலை விருட்சம் காட்டு அத்தி, இந்த மரத்தோட தலை விருட்சம். அதால் ஒரு 20 அடிக்கு மேலே அது பந்தல் போல் படர்ந்து விரிந்திருக்கு. ரொம்ப செழிப்பாக இருக்குது. பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பு. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், அருணகிரிநாத பெருமான்லாம் பாதம் பெற்ற இந்த ஸ்தலத்தில் நம்மளுடைய பாதங்களும் இந்த மரங்களோட கை வைக்கும்போது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அதீத பிராணசக்தி நமக்குள்ளே செல்றதை கண்கூட பார்க்க முடியுது. அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த தெய்வீக இந்த ஆலயத்துக்கு வந்ததில் மிகப்பெரிய மன நிறைவு. விருட்சத்தை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே நம்ம முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு சன்னதியை நோக்கி பயணிக்கிறோம். அவ்வளோ வெயில் அடித்தாலும் நிழல் பகுதி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஸ்தலத்தோட புராணம் கொடுக்கப்படுது. தலை விருட்சத்தோட புராணம் பல யுகங்களாக எம்பெருமான் இந்த ஸ்தலத்தில் பாவிக்கிறார் அப்படிங்கிற புராண கதைகள்லாம் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் இந்த விருட்சத்தில் கை வைக்கும் போது அவ்வளோ ஆனந்தம். சுற்றி நாயன்மார்களுடைய விக்கிரகம்லாம் இருக்குது. அப்படியே பொறுமையாக போகும்போது பழமை மாறாமல் இந்த சித்த முறையில் கட்டப்பட்டிருக்க கோவில். மூலஸ்தானத்தை சுற்றி நீர்த்தேக்கம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்தலங்கள் எல்லாமே சித்த முறையில் கட்டப்பட்டிருக்கும். அப்படி தான் இந்த கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி திருச்செங்கோட்டாங்குடி திருப்புகழை தான் பாராயணம் செய்ய போகிறோம். வாங்க பாராயணம் பண்ணலாம். முருகாசரணம். குருநாதர் வள்ளிமலை சுவாமிகள் ஆட்கொண்ட திருப்புகழ். வங்கார மார்பில்லணி தாரோடையற்கோட செய்ய கொந்தார மாலை குழல் ஆரமோடு தோல் புரள வன்காதில் ஓலை கதிர் போல ஒளி வீசியதல் மலர் போல மஞ்சாடு சாபனுதல் வாழனைய வேல்விழிகள் கொஞ்சார மோக கிளியாக நகை பேசி உற வந்தாரை வாரும் இரும் நீ உறவின் ஆசை மயல் இடுமாதர் சங்காளர் சூது கொலைக்காரர் குடி கேடர் சுழல் சிங்கார தோள்பன ஆசையுளர் சாதியிலர் சண்டாளர் சீச்சி அவர் மாயவலையோடடியேன் உளராமர் சங்கோதை நாதமோடு கூடி வெகு மாயை இருள் வெந்தோட மூல அனல் வீச உபதேசமது தன் காதில் ஓதி இரு பாதமலர் சேர அருள் புரிவாயே சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமென கந்தா குமரா சிவதேசிகா நமோ நமென செந்தூர பார்வதி சுதாகர நமோ நமென விருதோதை சிந்தான ஜோதி கதிர் வேலவனே நமோ நமென கங்காள வேணி குருவானவனே நமோ நமென தின்சூரர் ஆளிமலை தோள்படவை வேலை விடும் முருகோனே இங்கீத வேத பிரமாவை விலமோதியொரு பெண் காதலோடு வனமேவி வழி நாயகியை இன்பான தேன் அரச மார்பு முளை விடாத கர மணிமார்பா எண்டோளர் காதல் கொடு காதல் கரியே பருகு செங்காடு மேவி பிரகாசமயில் மேலகொள்
என் காதல் மாலை மூடி ஆறுமுகவா அமரர் பெருமாளே.